கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சங்கீதங்களின் புத்தகம் 23வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். பரலோகத்தில் உண்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேறு விருப்பம் இல்லை என்று சொல்லப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரலோகத்தில் உண்மை தவிர இல்லாமல் எனக்கு யாருண்டு என்று சங்கீதக்காரன் கேட்கிறார். நாம் இந்த உலகத்தை விட்டு பரலோகத்துக்கு போகும்போது தேவனை அல்லாமல் நமக்கு யாரும் இல்லை. ஆனால் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதும் ஆண்டவரை தவிர வேறொரு விருப்பம் நமக்கு இருக்க பாடில்லை. ஏனென்று சொன்னால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு வீட்டின் உடையவரை நமக்கு தெரியுமானால் தான், அவரோட நமக்கு நெருங்கின உறவு இருந்தால் தான் அவருடைய வீட்டில் நமக்கு போக முடியும். ஆனால் இந்த நாட்களில் நம்முடைய விருப்பங்கள் எங்கே இருக்கிறது? நம்முடைய விருப்பங்கள் செல்ஃபோனில் இருக்கிறதா, யூடியூப்பில் இருக்கிறதா, பைபிளில் இருக்கிறதா, தேவனோடு பற்றுதல் இருக்கிறதா, தெய்வீக கூட்டாய்மைகளில் இருக்கிறதா, சினிமாகளில் இருக்கிறதா? எங்கே நம்முடைய விருப்பம் அதிகமாக இருக்கிறது? தேவனோடு அதிகமாக விருப்பம் இருக்கிறதா? நமக்கு இருக்கிற உறவுகளோடு அதிகமான விருப்பம் இருக்கிறதா என்று நாம் சோதித்து பார்க்க வேண்டும். நம்முடைய விருப்பம் எதில் அதிகமாக இருக்கிறதோ அங்கே தான் நம்முடைய இருதயமும் இருக்கும். அதுதான் நம்மை வழிநடத்துவம் செய்யும். இந்த உலக பிரகாரமான காரியங்களிலே அதிகமாக விருப்பம் நாம் கொண்டிருந்தால் கண்டிப்பாக இந்த உலகம் ஒரு நாள் நாசத்துக்காக வைத்திருக்கப்பட்டிருக்கிறது, அழிவுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நாமும் அழிவுக்கு நேராக நடந்து நாம் நரகத்துக்கு போகிறோம். இல்லை, தேவனுடைய காரியங்களிலே, பரலோகத்துக்கு அடுத்த காரியங்களிலே நாம் அதிக விருப்பம் கொண்டிருந்தால் அது நம்முடைய இருதயமும் அதிகமாக அங்கே இருக்கும். நம்முடைய மரணசேஷம் அந்த விருப்பமான இடத்திலே நமக்கு போக முடியும். அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சங்கீதக்காரன் இங்கே சொல்லுகிறது போல, பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேறு விருப்பம் இல்லை என்று சொல்லி நாம் ஒவ்வொரு பேரும் நாம் சொல்ல வேண்டும். கர்த்தரை தவிர நமக்கு இந்த பூலோகத்தில் வேறு ஒரு விருப்பம் இராதபடி நம்முடைய இருதயங்களையும் நினைவுகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் காப்பாற்றப்பட நமக்கு ஒவ்வொருவருக்கும் கர்த்தரிடத்தை ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வழிநடத்துகிற நல்ல தகப்பனே, இந்த பூலோகத்திலே கர்த்தாவே உண்மை தவிர எங்களுக்கு வேறு விருப்பம் இல்லாமல் இருக்க வேண்டும். ஆண்டு நாங்கள் பரலோகத்தில் வந்தாலும் உண்மை தவிர எங்களுக்கு அங்கே யாரையும் தெரியாது அப்பா. அதனால் கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட இருந்து ஆண்டவர் எங்களுடைய சிந்தனைகளையும் நினைவுகளையும் ஆண்டு உண்மையில் காத்து உம்முடைய ராஜ்யத்தில் வரும் வரையிலும் அப்பா எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது ஜெபத்தை கேட்டு பதில் தாரஞ்சவனோட தகப்பனே, ஆமேன்.